வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீது ஜனாதிபதி ட்ரம்ப் புதிய இறக்குமதி வரியை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். இறக்குமதி வரி விதிக்கும் போது அமெரிக்காவில் அனைத்து புதிய கார்களின் விலை உத்தரவாதமாக அதிகமாகும். காரணம், ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்புக்குட்பட்டவை வெளிநாட்டு கார்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கார்களும் தான். இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கார்கள் என்பதில் கனடா மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டும் அமெரிக்க கார்களும் அடங்குகின்றன. தவிர அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் கார்களின் 40% பாகங்கள் கனடா மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்றன. கனடா மற்றும் மெக்சிகோவில் தயாரிக்கப்பட்ட கார்கள் மற்றும் உதிரி பாகங்கள் மீதான 25% இறக்குமதி வரி அமெரிக்காவில் அசெம்பிள் செய்யப்பட்ட கார்களின் விலையில் மேலதிகமாக கார் ஒன்றுக்கு $3000 சேர்க்கும் என்று சந்தை ஆராய்ச்சி நிறுவனமான காக்ஸ் ஆட்டோமேட்டிவ் நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் ஜோனதன் ஸ்மாக் கூறினார். அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்கள் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து வரும் பாகங்களை சார்ந்துள்ளனர். காரணம், அவற்றுக்கான தயாரிப்பு செலவுகள் அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது மெக்சிகோ மற்றும் கனடாவில் குறைவு. அமெரிக்காவுக்கு வாகனங்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் இரு நாடுகளான மெக்சிகோ அல்லது கனடாவில் தயாரிக்கப்பட்ட கார்களின் விலையில் $6000 இறக்குமதி வரி சேர்க்கும் என்று காக்ஸ் மதிப்பிட்டுள்ளது. அதிக விலைகள் அமெரிக்காவில் கார் வாங்குபவர்களை தடுக்கும், அது அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்களை உற்பத்தியை குறைக்கும் என்று திரு ஸ்மாக் கூறினார். அமெரிக்க தொழிற்சாலைகள் வாரத்துக்கு 20,000 குறைவான கார்களை உற்பத்தி செய்யும் என்று அவர் கணித்துள்ளார். இது வழக்கத்தை விட 30% குறைவாகும். ஏப்ரல் நடுப்பகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து வட அமெரிக்க வாகன உற்பத்திக்கும் இடையூறு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று திரு ஸ்மாக் புதன்கிழமை வாடிக்கையாளர்கள் மற்றும் நிருபர்களுடன் ஒரு மாநாட்டு அழைப்பின் போது கூறினார். மொத்தத்தில் அமெரிக்காவில் குறைந்த உற்பத்தி, இறுக்கமான வளங்கள் மற்றும் அதிக விலைகள் என்ற நிலை ஏற்படும். கார் வாங்குவோர் மீதான தாக்கத்திற்கு கூடுதலாக இறக்குமதி வரி தொழிற்சாலைகள் மற்றும் கார்கள் டீலர்ஷிப்களில் பணிபுரியும் அமெரிக்கர்களை பாதிக்கும். தொழிலாளர் புள்ளியியல் அலுவலகத்தின்படி அமெரிக்காவில் சுமார் 1 மில்லியன் பேர் வாகன மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் பணிபுரிகின்றனர். மேலும் 2 மில்லியன் அமெரிக்கர்கள் கார்கள் அல்லது உதிரி பாகங்களை விற்கும் டீலர்ஷிப்பில் வேலை செய்கின்றார்கள். வாகன உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை கணிசமாக குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். மேலும் அதிக விலைகள் குறைந்த விற்பனைக்கு வழிவகுத்தால் அமெரிக்க விநியோகஸ்தர்கள் பணியாளர்களை குறைக்க வேண்டியிருக்கும். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் டெட்ராய்ட் நகருக்கு எதிரே உள்ள வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்சரில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார நிறுத்தத்தில் பிரதமர் மார்க் கார்னி கனடாவின் வாகன தொழிலை மறுசீரமைக்க $2 பில்லியன் நிதியை அறிவித்தார். கார்னி இதை ஒரு மூலோபாய மறுமொழி நிதி என்று அழைத்தார். கார்னி வாகனத்துறையின் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும், உற்பத்தி வேலைகளை பாதுகாக்கவும், தொழிலாளர்கள் நிபுணத்துவம் பெறவும் மற்றும் வலுவூட்டப்பட்ட கனேடிய விநியோக சங்கிலியை உருவாக்கவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றார். கார்னியின் அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தூண்டுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வந்தது. நமது ஆட்டோமொபைல் துறை எப்போதுமே நம் நாட்டுக்கு உதவியாக இருந்து வருகிறது. எனவே நிச்சயமற்ற மற்றும் தேவையின் இந்த நேரத்தில் கனடா எங்கள் வாகன தொழிலாளர்களுக்காக இருக்கும் என்று கார்னி புதன்கிழமை கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் பாலத்தின் அருகில் நின்று கூறினார். இந்த எல்லை பாலம் கனடாவின் வின்சரையும் அமெரிக்காவின் மெக்சிகனையும் இணைப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தகம் செய்யப்படும் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களை அனுப்ப உதவுகிறது. பல மாத அச்சுறுத்தல்களுக்கு பின்னர் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கும் திட்டத்தை வெள்ளை மாளிகை புதன்கிழமை வெளியிட்டது. இது ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் உள்ள கார் நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும். அமெரிக்காவில் கட்டமைக்கப்படாத அனைத்து கார்களுக்கும் 25% இறக்குமதி வரி விதிக்கும் இந்த நடவடிக்கை எதிர் நடவடிக்கைகளுடன் பதிலடி கொடுக்க ஐரோப்பாவின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கலாம். ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் ஏற்கனவே ஜனாதிபதி ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட இறக்குமதி வரியை மீண்டும் நடைமுறைக்கு வர அனுமதிக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளனர். மேலும் ஏப்ரல் நடுப்பகுதியில் பலவிதமான அமெரிக்க பொருட்களுக்கு உள்ளாடைகள் முதல் சோயா பொருட்கள் வரை புதிய இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று கூறியுள்ளனர். ஆனால் அந்த நடவடிக்கைகள் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரிக்கு விடையாக இருந்தன. சமீபகால அமெரிக்க நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் பதிலடி கொடுக்கும் அவசரத்தை தீவிரப்படுத்தலாம். வாகன இறக்குமதி வரி ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில்துறையை அழுத்தலாம். குறிப்பாக ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரமான ஜெர்மனியில் பாதிப்பு ஏற்படலாம். ஜெர்மனியின் வாக்ஸ்வாகன், மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் BMW ஆகிய நிறுவனங்களிடமிருந்து அமெரிக்க நுகர்வோருக்கு கார்களை அனுப்புகிறது. இது ஏற்கனவே ஐரோப்பாவை சலசலக்கும் ஒரு வர்த்தக போரில் இறக்குமதி வரியை ஒரு தீவிரமான அதிகரிப்புக்கு ஆக்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக பிரிவான ஐரோப்பிய ஆணையத்தின் வர்த்தக ஆணையாளர் மெரோஸ் செப்கோவிக்
அமெரிக்க அடுத்த நடவடிக்கையை நாங்கள் மதிப்பிட வேண்டும். அதுக்கேற்ப எங்கள் பதிலடியை அளவீடு செய்ய ஒரு நெகிழ்வான அணுகுமுறையை வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். கார்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்றுமதி செய்யப்பட்ட வாகனங்களில் கிட்டத்தட்ட கால் பங்கை வைத்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் ஐரோப்பிய வாகன உற்பத்தியாளர்கள் அமெரிக்காவுக்கு 38.4 மில்லியன் யூரோ மதிப்புள்ள கார்களை அனுப்பியுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 4.6% குறைந்துள்ளது என்று ஐரோப்பிய ஆட்டோமொபைல் தயாரிப்பாளர்கள் சங்கமான ACEA தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் வாகன இறக்குமதி வரை நிச்சயமாக ஜெர்மன் ஏற்றுமதிகளை பாதிக்கலாம் மற்றும் தொடர்ச்சியான தேக்க நிலைக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். ஜெர்மனியின் மிகப்பெரிய 3 கார் தயாரிப்பாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமெரிக்காவுக்கான வாகன ஏற்றுமதியில் சுமார் 73% உருவாக்குகின்றனர் என்று ஆராய்ச்சி நிறுவனமான ஜெட்டோ டைனமிக்ஸ் தெரிவித்துள்ளது. மேலும் ஜெர்மனியில் வாகன தொழிலுக்கு அமெரிக்கா மிக முக்கியமான ஏற்றுமதி சந்தையாகும். ஜெர்மனியில் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு 3 போர்ஸ் கார்களில் 1 அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு 6 BMW கார்களில் 1 அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது. வோக்ஸ்வேகன், மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் ஆடி ஆகியவை அமெரிக்காவிலும் மெக்சிகோவிலும் உற்பத்தி தளங்களை கொண்டுள்ளன. இருந்த போதிலும் அவை இறக்குமதி வரி அதிகரிப்பால் கடுமையாக பாதிக்கப்படும். வளர்ந்து வரும் வர்த்தக மோதல்களால் இந்த ஆண்டு தமது நிறுவனத்திற்கு $1 பில்லியன் செலவாகும் என்று BMW இந்த மாதம் எச்சரித்தது. BMWவின் தலைவர் ஆலிவர் ஜிப்ஸ், நீங்கள் இறக்குமதி வரியுடன் அதை மிகைப்படுத்தினால் அது அனைத்து சந்தை பங்கேற்பாளர்களுக்கும் எதிர்மறையான சூழலை அனுப்புகிறது என்று ப்ளூம்பர்கிடம் கூறினார். BMW கார் வாங்கும் ஒருவர் அமெரிக்க காரின் பக்கம் திரும்ப போவதில்லை. அதனால் அமெரிக்க நுகர்வோர் அதிக விலை கொடுக்க நேரிடலாம். அந்த விளையாட்டில் வெற்றியாளர்கள் இல்லை என்றார் அவர். பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இறக்குமதி வரி விகிதங்களை சமன் செய்வதே வரி விதிப்பின் குறிக்கோள் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது. பரஸ்பர இறக்குமதி வரி இரட்டை இலக்கங்களில் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் சராசரியாக ஒப்பீட்டளவில் குறைந்த இறக்குமதி வரி விகிதத்தை கொண்டிருந்தாலும் மதிப்பு கூட்டப்பட்ட வரிகள் என்று மற்றொரு வரி விதிப்பு அங்கு உண்டு. அமெரிக்கா பரஸ்பர இறக்குமதி வரியை கணக்கிடும் போது மற்ற காரணிகளை, உதாரணமாக ஐரோப்பாவின் மதிப்பு கூட்டப்பட்ட வரிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் என்று அமெரிக்கா சமிக்ஞை செய்துள்ளது. மதிப்பு கூட்டப்பட்ட வரிகள் உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பொருள் அல்லது சேவைக்கு சேர்க்கப்படும் நுகர்வு வரிகள் ஆகும். ஒரு தயாரிப்பு ஏற்றுமதி செய்யப்பட்டால் மதிப்பு கூட்டப்பட்ட வரிகள் ஏற்றுமதியாளருக்கு திருப்பி தரப்படும். ட்ரம்ப் ஐரோப்பாவின் அந்த கொள்கைகளை நீண்ட காலமாக விமர்சித்து வருகிறார். நியாயப்படுத்தப்படாத இறக்குமதி வரிக்கு பதிலாக நியாயமான சமநிலையான ஒப்பந்தம்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னுரிமை என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். தொழில்துறை வலிமையின் இலக்கை இருபுறமும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று கூறும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு பதிலடி வரி விதிப்பை அறிவிக்கப் போவதாகவும் கூறியுள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட உள்ள வேறு 2 கார் தயாரிப்பு நாடுகள் ஜப்பான் மற்றும் தென்கொரியா.